نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام رواه الإمام بخاري في صحيحه. அளவற்றாலும் நிகரற்றன்புரியோருமாகிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரின் ஆலம் எமது உயிரான உயிரிலும் மேலான கண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த சஹாபிகள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் பரியந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவார் வேண்டிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஹ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வேவல்களை எதிர்க்கிறானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளை விட்டும் நம்மை தவிர்த்துள்ளானோ அந்த அத்துணை காரியங்களை விட்டும் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி அடியனாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத் என்னும் கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியத்திற்குரிய மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் வாழ்க்கை இதனுடைய யதார்த்தமே, இதனுடைய நோக்கமே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைகிறது மாத்திரம்தான். உலகத்திலே வாழ்ந்த எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவன் அடையலையா அவனுடைய தங்குமிடம் மௌத்துக்கு பிறகு மிக மோசமானதாக அமையும். உலகத்திலே வாழ்ந்த எவ்வளவு பெரிய கெட்ட மனிதராக இருக்கலாம், அவனுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவன் அடைந்தால் அவனுடைய மௌத்துக்கு பிறகு அவனுடைய தங்குமிடம் மிக நல்லதாக அமையும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு பூனையை கட்டி போட்டு ஒரு அமல்தாரியான ஒரு பெண் அநியாயம் செஞ்சார். அல்லாஹ் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கல, அல்லாஹ் அந்த பெண்ணை கபூல் செய்யல. அந்த பெண்ணுக்குரிய தங்குமிடம் மிக மோசமாக அமைஞ்சிச்சு. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நாய்க்கு தண்ணீர் கொடுத்த நாளே ஒரு விபச்சாரியான ஒரு பெண் அவ சொர்க்கவாதியாக மாறினார். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தார்கள். உலகத்திலே வாழ்ந்த அத்துணை நபிமார்களும் அத்துணை ரசூல்மார்களும் அத்துணை நல்லடியார்களும் உலகத்துடைய வாழ்க்கையுடைய சுருக்கம் அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் அத்துணையும் எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகிறதுக்காக வேண்டி மாத்திரம்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்ட உடனே போனாங்க, சொன்னாங்க, நான் ஏன் தெரியுமா வந்தேன், நீ என்ன பொறுத்துக்கிறோம் என்றதுக்காக வேண்டி. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். சொன்னாங்களா, யா அல்லாஹ் வஅன் அஅமல ஸாலிஹன் தர்தாஹு, நீ பொறுத்துக்கிற மாதிரி ஒரு அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திரியா அல்லாஹ். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் கேட்டது, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிதாக, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு தந்திரி. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லைன்னா எனக்கு கூட சொர்க்கம் போக முடியாது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பொருத்தத்தை நபிமார்கள், சஹாபிகள், அவுலியாக்கள், உலகத்திலே வாழ்ந்த அத்துணை நல்ல மக்களும் தேடின இந்த பொருத்தத்தை அல்லாஹ் எதிலே வைத்திருக்கிறார்? நம்முடைய தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறானா? நம்முடைய ஹஜ்ஜில் அல்லாஹ் வைத்திருக்கிறானா? நம்முடைய உம்ராவில் அல்லாஹ் வைத்திருக்கிறானா? உலகத்திலே இருக்கும் எந்த அமலில் அல்லாஹ் வைத்திருக்கிறார்?
சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லல என்னுடைய பொருத்தம் தொழுகையில் இருக்குது, ஜகாத்தில் இருக்குது, ஹஜ்ஜில் இருக்குது, உம்ரால் இருக்குது. அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய பொருத்தம் வேணுமா, ரிவர் ரப்பி ரிவர் வாரிதி வதற்கு ரப்பி சக்தில் வாரிதி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தந்தையுடைய பொருத்தத்தில், அல்லாஹ்வுடைய கோபம் தந்தையுடைய கோபத்தில் தான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அதிகமான ஜும்மாக்கள்ல தாயை பற்றி பேசுவாங்க, தந்தையை பற்றி பேசுறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வளரக்கூடிய வாலிபர்களுக்கு பாப்பாவை பார்க்கிறது ஒரு எதிரிய பாக்குற மாதிரி, பாப்பாவை பார்க்கிறது ஒரு துரோகிய பாக்குற மாதிரி, பாப்பா கூட பேசுறது வெறுப்பு, பாப்பாவுடைய சிரிக்கிறது அவனுக்கு கசப்பு. சகோதரர்களே, எத்தனையோ தந்தைமார்கள் சொல்லுவாங்க, அதனால் என் பிள்ளை வளர வளர அவன் நல்லா இருந்தா, என் கூட இருந்தா, என்னோட சாப்பிட்டா, என்னுடைய இருந்தா, வளர வளர வயசு போகுது, என்ன விட்டும் தூரமாகிறான், என்ன ஒதுக்கிறான், என்ன கணக்கெடுக்கிறா இல்லை, என்ன ஒரு பக்கத்து வீட்டு காரனை போல என்ன பார்க்கிறா, என்ன செய்தது தெரியலையே. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, தந்தை என்று சொன்னார் யார், அவருடைய பெருமதி என்னது, அவருடைய கண்ணியம் என்னது. இந்த உலகத்திலே தான் அனுபவிக்காத எல்லா சந்தோஷத்தையும் என்னுடைய பிள்ளை, அதாவது அடுத்தவன் அனுபவிக்கணும் என்று உலகத்திலே யாரும் யாரை பார்த்தும் நினைக்க மாட்டார்கள். சகோதரர்களே, தந்தை மாத்திரம்தான் இந்த உலகத்திலே தான் அனுபவிக்காத எல்லா சந்தோஷத்தையும் எல்லா இன்பத்தையும் என்னுடைய பிள்ளை அனுபவிக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் தந்தை மாத்திரம்தான். உலகத்திலே யார் புத்திமதி சொல்லலாம், அப்படி செய்யாதீங்க, இங்க போகாதீங்க, அதை சாப்பிடாதீங்க சொல்லலாம். அவர்களுடைய சொல்லில் உண்மை இருக்காது. சகோதரர்களே, ஏதாச்சும் சுயநலம், ஏதாச்சும் தேவை அவர்களுக்கு இருக்கும். ஆனால் புத்திமதி சொல்லும் நேரத்தில் எந்தவித கசப்பும் இல்லாமல், எந்தவித பொய்யும் இல்லாமல் உலகத்திலே புத்திமதி சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் தந்தை மாத்திரம்தான். சகோதரர்களே, அவர் இருக்கும் பொழுது அவருடைய பெருமதி விளங்காது. அவர் மௌத்தாகிற பிறகு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு செகண்டும் அவருடைய பெருமதி விளங்கும். சகோதரர்களே, உம்மா மௌத்தா போனா, சாட்சி மௌத்தா போனா, பெரியம்மா மௌத்தா போனா யாரும் அனாத என்று சொல்ல மாட்டாங்க. எப்பொழுது தந்தை மௌத்தா போறாரோ அந்த பிள்ளைக்குரிய பேர் அனாத. சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய பட்டங்கள் மாறலாம். தொழிலாளி முதலாளி ஆகலாம், முதலாளி ஆட்சியார் ஆகலாம், லோயர் ஆகலாம், முஃப்தி ஆகலாம், ஆலிமாகலாம், உலகத்திலே எதுவும் ஆகலாம். ஆனால் இன்னாருடைய மகன் முஃப்தி, இன்னாருடைய மகன் லோயர், இன்னாருடைய மகன் அவரு இவரு என்பதை யாராலையும் மாற்ற முடியாது. சகோதரர்களே, அந்த வாப்பா படிக்காதவராக இருக்கலாம், அந்த வாப்பாக்கு எழுத படிக்க தெரியாது, அந்த வாப்பாக்கு வாசிக்க தெரியாது, அந்த வாப்பாக்கு கணக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் பாருங்க பார்ப்போம், அவரு இவருடைய மகனம், அவரு அந்த டாக்டர், இந்த நாடக மகனம், இந்த முஃப்தி அவர்த வாப்பவா அவரு. சகோதரர்களே, அந்த வாப்பவை சமுதாயம் கணக்கெடுக்காது. அந்த வாப்பவை மக்கள் மத்தியிலே ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் இன்னாருடைய மகன்தா இன்னாரு என்பதை யாராலையும் மாற்ற முடியாது. சகோதரர்களே, சில பிள்ளைகள் வாப்பமார் கூட இறக்கமாக இருக்கிறமாயிருந்து, அன்பாக இருக்கிறமாயிருந்து அவர்களை பார்த்துக்கிட்டு அவங்கள சொத்து எழுதி வாங்கிக்கிடுவாங்க. வாங்கின பிறகு அவர்களை கணக்கெடுக்கிறது இல்லை, அவர்களை பார்க்கிறது இல்லை. அவர்கள் மருந்துக்கும் வழி இல்லாமல் அவர்கள் திட்ட வாங்குறாங்க, வீடு வீடா போய் கடன் கேட்கிறாங்க. அவர்கள் சொந்தக்கார வீடுகளையும் ஒவ்வொரு வீடுகளையும் போய் நாட்களை கடத்துறாங்க. ஏன் இந்த வேலையை செஞ்சது மாநாட்டை வெளியில சொல்ல முடியாது, சொல்றதுக்கும் உள்ளம் விடாது. சகோதரர்களை பெற்ற உள்ளம் இல்லையாது. அதுல எப்படி சகோதரர்களை அந்த புள்ளையை கேவலப்படுத்த விரும்புவாரு? மேலான சகோதரர்களே, நண்பர்களே,
சில பிள்ளைகள் கிட்ட கேள்வி, நாங்க ஏன் பாப்பா பார்க்கணும்? அவர் என்னத்தை செஞ்சாரு? சின்ன வயசுலேயே தலாக் பண்ணினாரு, சின்ன வயசுலேயே உம்மாவை விட்டுட்டு போனாரு, சின்ன வயசுலேயே எங்களை பார்க்கலையே, நாங்க பாப்பா பார்க்கணுமா? பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? அவர் உங்களோட பாப்பா என்றதுனால பார்க்கணும். அவர் உங்களுக்கு செலவழிக்க தேவையில்லை, அவர் உங்களை பார்க்க தேவையில்லை, அவர் உங்களுக்கு உடுப்பெடுத்து தர தேவையில்லை, அவரை வேற திருமணம் முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. அவர் பாப்பா என்றதினால மாத்திரம் சகோதரர்களே அவரை பார்க்கணும். சஹாபி வந்தாரா, சொன்னாரா, யார ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அபி யஜ்தாஹுமாடி, ஏண்ட வாப்பா ஏண்ட சொத்து செல்வத்தை திருடுறாரு, களவாண்டுறாரு, அவரை கூப்பிட்டு ஏதாச்சும் புத்திமதிகளை சொல்லுங்க, அவரை கூப்பிட்டு ஏதாச்சும் அறிவுரைகளை சொல்லுங்க என்று சொன்னாங்களாம். முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபிகள் அனுப்பினாங்களாம். அவங்களும் வந்தாங்களாம். அந்த பாப்பா வரும் பொழுது என்னமோ சொல்லிக்கிட்டு வந்தாராம், என்னமோ முணுமுணுத்துக்கிட்டு வந்தாரா, உள்ளத்திலே என்னமோ கவலையோட வந்தாரா. அவர் கவலைப்பட்டது, அவர் அழுதது, அவர் சொன்னது, அவரை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்திலே எந்த அல்லாஹ் பிள்ளைக்கும் தந்தைக்கும் உறவை படைத்தாரோ அந்த அல்லாஹ் அதற்கு ஜிப்ராயில் இறக்கலாம். யாருக்காக வேண்டி சோதனை? ஒரு தந்தைக்காக வேண்டி, யாருக்காக வேண்டி? ஒரு பிள்ளைக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கலாம். சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் சொல்லலாம், நீங்க தந்தையை கூப்பிட்டு புத்திமதி சொல்றதுக்கு முதல்ல, பாப்பாவை கூப்பிட்டு பயான் பண்றதுக்கு முதல்ல, அந்த பாப்பா உள்ளத்திலே என்னமோ சொல்லிக்கிட்டு வந்தாரு, அவர் உள்ளத்திலே என்னமோ முணுமுணுத்துக்கிட்டு வந்தாரு, அவர் என்ன சொன்னாரு, என்ன முணுமுணுத்தாரு என்பதை கொஞ்சம் கேளுங்க. வந்த உடனே கேட்டாங்களா, அந்த பாப்பா சொன்னாரா, யார ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா யஸாலு யதீனன், இப்படியான விஷயங்கள் மறைமுகமான விஷயத்தையும் நீங்க கேட்கிறது இருக்குதில்லையா, இது உங்க மேலே எங்களுக்கு ஈமான யக்கீன கூட்டுது. சொன்னாரா, யார ரசூலுல்லாஹ், என் மகன் இவன் என்ன பத்தி தப்பா பேசுறா, இவனை பெற்ற நேரம் வளர்ப்பு மௌலூதன் மானே, உன்னை பெற்ற நேரம் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? மானே, நீ நோய்வாய்ப்பட்டா இரவுனே நான் தூங்க மாட்டேன். மானே, நீ நோய்வாய்ப்பட்டா மக்கள் என்னிடத்துல கேட்பாங்க, ஆஜா உங்களுக்கு நோயா, உங்களுக்கு காய்ச்சலா, உங்களுக்கு வருத்தமா, இரவுல தூங்கலையா? மக்கள் என்னிடத்துல கேட்பாங்க. மானே, யாராச்சும் மௌத்தாகிற செய்தி கேள்விப்பட்டால் நான் பயப்படுவேன், அது நீயாக இருக்குமோ என்று. மானே, இன்று நீ காணும் வாலிபம் அது உனக்கு சொந்தமானதில்லை, என்னுடைய வாலிபத்தை நான் பிழிந்து தந்த சாரி இன்று நீ காணும் வாலிபம் சொன்னாரா? மானே, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுடன் நடந்து கொண்ட மாதிரியாவது ஏன் கூட நடந்து கொள்ள கூடாதா? ஏதோ பணத்தை எடுக்கனாலே, ஒரு துண்டு ரொட்டி எடுக்கனாலே என்னையா போய் தப்பா பேசுறே என்று கவலையோட சொன்னாரா, அழுதுகிட்டு சொன்னாரா? இதை கேட்ட முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இந்த வார்த்தை நீங்க சொன்ன வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தையை இந்த கற்களும் சிவர்களும் இந்த மரங்களும் கேட்டிருந்தால் இவைகள் கூட அறிந்திருக்குமே, இந்த நபி நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று தேம்பி தேம்பி அழுதாங்களாம். சொன்னாங்களா, இந்த பாரி பாப்பத்தை போய் தப்பா பேசுறியா, அவரை போய் கல்லென்று சொல்றியா? இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டம் கியாமத்து வரைக்கும் அமுலாகுது. அந்த மமாருக்கே லிஅபீகே, நீயும் ஓட சொத்து செல்வங்கள் அத்தனையும் ஓண்ட வாப்புக்கு சொந்தமான. அவன் நினைச்சதிருக்கலாம், நல்மாரில கைய போட்டிருக்கலாம், ஓண்ட பொகட்ல கைய போட்டிருக்கலாம், ஓண்ட கடல் நாட்டில கைய போட்டிருக்கலாம். பிரச்சனை இல்லை, களம் இல்லை, அது ஹராம் இல்லை.
சொன்னாரு, என் கடையில களவு போது தேடி பார்த்தா யாரு? எல்லாரும் சொல்றாங்க, முதலாளி உங்க பாப்பா களவான்றாரு, அவர் வந்து லாட்சியில கைய போட்டு பணத்தை எடுத்தாரு என்று சொல்லவும் நான் சொன்னேன், என் பாப்பா ஏந்த லாட்சியில தானே எடுத்தாரு, அடுத்தவங்க கடையில போய் எடுக்கல. சகோதரர்களே, அதனாலே தந்தைமார்கள் சகோதரர்களே வளரும் பாதிப்பவர்களிடத்தில் தந்தையுடைய பெருமதி தெரியாத ஒரு கூட்டம் வளர்றாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, பாப்பா பேசினா பிள்ளைகள் எழுப்பி பேசுவாங்க, மரியாதையாக பேசுவாங்க, கண்ணியமாக பேசுவாங்க, கையை கட்டி பாப்பா வர்றாங்க. வீட்டில பயம், பாப்பா பள்ளியில பயம், தப்பு செய்ய ஏன் பாப்பாக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்குமோ தெரியாது, பயம், கண்ணியம் சகோதரர்களே. ஆனால் இன்று வளரும் வாலிபர்களிடத்தில் பாப்பட பெறுவது தெரியாது. பாப்பாக்கு முன்னாலே போன பார்க்கிறான், பாப்பாக்கு முன்னாலே காலை நீக்கி பேசுறான், பாப்பாக்கு முன்னாலே சகோதரர்களே காலை மேல போட்டு காலுக்கு மேல காலை போட்டு பேசக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் கேவலம் தந்தைக்கு முன்னால் போதை வஸ்துவை பாவிக்கக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் சகோதரர்களே கேவலம் தந்தைக்கு முன்னால் சாரத்தை உயர்த்தி கட்டியும் பேசக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் கேட்டாங்களா? சுவாமிகள் யாருக்குள்ளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே நான் மதித்து நடப்பதற்கு யாரு தகுதி சொன்னாங்களா? தந்தை இருக்கிறாரா? அவரை மதித்து நடந்தாங்களா? சகோதரர்களே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பன பக்கத்தில் வச்சு தந்தையை ஒதுக்கும் காலம் வந்தால், வீட்டுக்கு கூட்டாளி கொடியமாறு வந்தா பாப்பா சாயா கொண்டுவாங்க, அதை குடித்தா பாப்பா தான் எடுத்து வைக்கணுமா, பாப்பா அதை கொண்டு போயிட்டீங்க. இந்த காலம் வந்தால் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் வானத்தில இருந்து தண்ணி மழை இல்லை நெருப்பு மழை எதிர்பாருங்க. சகோதரர்களே அப்படிப்பட்ட காலத்தில் தான் இருக்கிறோம். எத்தனை வாலிபர்கள் திருமணம் முடித்தவர்கள் மாப்பிள காலிலே பாப்பாவை கூட்டிட்டு போனீங்க, கூட்டிட்டு போகல இல்ல, பாப்பா கார்ல வருவாரு, அவர் பஸ்ல வருவாரு, அவருக்கு இந்த காரெல்லாம் சரிவராது, அவர் வேண்ட வருவாரு. எத்தனையோ தந்தைமார்கள் வாழ்க்கையில் இந்த நவீன கார்களிலே போனது கிடையாது. யாராவது ஏற்றிட்டு போனா வீட்டில வந்து சொல்லுவாங்க, அவரு என்ன கண்டு ஏற்றிட்டு போனார், சந்தோஷம் வருவாரு. வாலிபர்களே வாலிபர்களே மாப்பிள காரிலே அஜரத்தை ஏற்ற முதல்ல, நண்பர்களை ஏற்ற முதல்ல முன்னால வாப்பா பின்னால அஜரத்தை, முன்னால வாப்பா பின்னால நண்பர்கள், பிரச்சனை இல்லை. சகோதரர்களே சில வாலிபர்கள் வாழ்க்கையில் எதை செய்வதாக இருந்தாலும் தந்தை இடத்திலே மசூரா செய்வது கிடையாது, பாப்பா கிட்ட கேட்கிறது கிடையாது. ஏன்? அவருடைய பேச்சு இந்த காலத்துக்கு சரிவராதா, அவருடைய வார்த்தை இந்த பெண்ணுக்கு சரிவராதா, அவருடைய பேச்ச கேட்டு செஞ்சா இந்த பாபாவுக்கு சரி வருமா, அவருடைய பேச்ச கேட்டு முடித்தா திருமண வாழ்க்கை சரி வருமா? சகோதரர்களே அதனால்தான் வெளிநாட்டுக்கு போறாங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்து நடு தெருவில் நிற்கிறார், கடையை போடுறாங்க, அத்துணையும் ஏன் தந்தையுடைய உள்ளத்துடைய வழி, அவருடைய ஏக்கம், அவருடைய கவலை. சகோதரர்களே வாப்பட கவலையை அடைஞ்சி வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? வாப்பட துவா இல்லாம வாழ்க்கை நல்லா இருக்குமா? வாலிபன் வெளிநாட்டுக்கு போறான், பாப்பா சொன்னாரா பெற்ற உள்ளமாச்சு, அந்த உள்ளம் அறிவுரைகளை சொல்லிக் கொண்டே இருக்கும். சொன்னாரா மானே போகாதப்பா போகாதே, இல்ல வாப்பா போனேன், வாப்பா சொன்னாரா போகாதடா, அந்த தொழில் உனக்கு சரிவராது சொன்னாரா, இல்ல பாப்பா அதுக்குதான் போய் பாப்பா சுபான் வாப்பு சொன்னாரா, மானே நீ போனீங்கன்னா உன் ஜனாதா வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது,
சகோதரர்களே, போனா எக்ஸிரண்டாவி ஜனாதாவை சமரால் அள்ளினாங்களாம். மேலான சகோதரர்களின் நண்பர்களே, ஆகையினாலே தந்தைமார்கள் அந்த தந்தையை ஒதுக்கலாம், அவரை கணக்கெடுக்காமல் இருக்கலாம், தாயுடைய பேச்சை கேட்டு தந்தையை தூரமாக்கலாம். ஆனால் அவருடைய பேர் தேவை, ஐடென்டிட்டிக்கு பேர் தேவை, வேதன் டிக்கெட்டுக்கு பேர் தேவை, கல்யாண அந்த ரெஜிஸ்டருக்கு பேர் தேவை. அவருடைய பேர் இல்லைன்னா தப்பா பேசுவாங்க, அவருடைய பேர் இல்லைன்னா மக்கள் உன்ன குறையாக பேசும். நாடு சொல்லுது தந்தை இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்கலாம். அதனால்தான் 17 வயது வாலிபரும் பிள்ளையை பெற்றிருக்கிறார். சகோதரர்களே, நாடு சொல்லலாம், உலகம் சொல்லலாம், ஆனால் படைத்தவர் அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் யுகாவுக்கும் சொன்னாங்க. வாப்பட பேரை சொல்லித்தான் அல்லாஹ் கூட கூப்பிடுவார். இவரா தேவையில்லை, இவரை விட்டா தூரமாகிறோம். ஆகையால் சகோதரர்களே, தந்தைமார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாலிபர்களே விளங்குங்க. பாப்பா சொல்லி கோபம் போனா கோப்பையை தூக்கி அடிப்பீங்க, சோனை தூக்கி அடிப்பீங்க, புதுவத்தை உடைப்பீங்க, கதவை இழுத்து மூடுவீங்க. சகோதரர்களே, நீங்க போனை தூக்கி அடிக்கிறது ஒன்றுதான், எத்தப்ப தூக்கி அடிக்கிறது ஒன்றுதான். அந்த வாப்பட கண்ணத்திலே கையை நீட்டி அடிப்பதும் ஒன்றுதான், வித்தியாசம் கிடையாது. சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாள் நபி அவர்கள் இருந்த இடம் அல்லாத மேலே சத்தியம் பண்ணி சொல்ற சகோதரர்களே, உலகத்திலே மனிதன் செய்யும் பாவம் விபச்சாரமாக இருக்கலாம், கனவாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். உலகத்திலே தண்டனை கிடைக்காமல் மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் தந்தாலும் தாய் தந்தை செய்யும் அநியாயம் உலகத்தில் தண்டனை கிடைக்காமல் அல்லாஹ் மேல சத்தியமா மௌத்து வராது சோதர்களே. அவனுக்கு ஹார்ட் அட்டாக் இல்ல, பிரஷர்ல இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, எப்ப மௌத்து வரும் அல்லாஹ் அந்த கடனை கொடுக்காமல் மௌத்தை கொடுக்க மாட்டார் சோதர்களே. உலகத்திலே சாதித்தவர்கள் யாரால் சாதித்தார்கள்? தந்தையினால். உலகத்திலே வாழ்ந்தவர்கள் யாரால் வாழ்ந்தார்கள்? தந்தையினால், பெற்றோரினால். அதனால்தான் இந்த லைட்டை கண்டுபிடித்தவர், இந்த வெளிச்சத்தை கண்டுபிடித்தவர் தோமஸ் அல்வா எடிசன். சின்ன பிராயத்திலே அவரை சரியான படிப்பில்லாதவரை, மோசமானவரை, படிப்பேரல்லே பாடசாலையில் கணிதத்தை கொடுத்து அனுப்பினாங்களாம். சொன்னாங்களா, பாருங்க, இந்த பிள்ளைக்கு படிப்பு வரதில்லை, இந்த பிள்ளை இருந்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் பாதிப்பு சரிவராது, இவரே வேற பாடசாலையில போடுங்க என்று கடிதத்தை கொடுத்தனுப்பினார்களாம். சகோதரர்களே, இதை பார்த்த தாய் சொன்னாங்களா, மானே உன்னை பத்தி சொல்றாங்க, என்ன தெரியுமா, நீ பெரிய அறிவாளி, நீ நல்ல விளக்கத்தாரி, உனக்கு படித்து தர்றதுக்கு இந்த பாடசாலையில் ஆசிரியர் கிடையாது என்று அந்த கடிதத்தை மறைத்து தான் வீட்டிலே வைத்து அறிவை கொடுத்தால், ஒழுக்கத்தை கொடுத்தால். சகோதரர்களே, தோமஸ் அல்வா எடிசன் ஒரு நிகழ்ச்சியிலே சொன்னாரா, நான் இல்ல விஞ்ஞானி, என் தாய் தான் விஞ்ஞானி. ஏன் தெரியுமா, என் தாய் இந்த சந்தர்ப்பத்திலே இப்படி சொன்னால், படித்து முடித்த பிறகு நான் பெரிய அந்தஸ்துக்கு வந்த பிறகு அந்த கடிதத்தை எடுத்து பார்ப்பேன், அதில் எழுதப்பட்டிருந்தது, இந்த தோமஸ் அல்வா மடையன், முட்டாள், இவனுக்கு அறிவில்லை, இவன் சரிவர மாட்டான் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை மறைத்து எனக்கு என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்ற தாய் தாமரம். ஆகைதான் சோதர்களே, உலகத்திலே சாதித்தவர்கள். அதனால்தான் நியாஸ் போலை சொல்லுவாங்க, ஒரு மகன் பாப்பாவை தூக்கிட்டு போனானா ஆத்துல ஒரு இடத்துல போட்டதுக்கு, பாப்பா சொன்னாரா, நானே என்ன கொண்டு போய் இங்க போடாதே அங்க போடி. ஏன் தெரியுமா, ஏங்க பாப்பாவை நான் இடத்துல தான் போட்டேன். ஒரு பாப்பா தந்த பிள்ளை கிட்ட சொன்னாரா,
வெற்றிட்ட பாதியா கிழிச்சு மானே அப்பாவை கொண்டு போய் வெளியில வீசு. மான் அரவாத கிழிச்சுக்கிட்டு அரவாத வச்சுக்கிட்டாரா, மற்ற பாதியை அப்பா கிட்ட கொடுத்தாரா. பாப்பா கேட்டாரா, என்னடா அப்பா பாதியை நீ வச்சுக்கிற, அடுத்த பாதியை நீ கொடுக்கிற, என்னவே மோசமாயிட்டியா? சொன்னாரா, பாப்பா உங்களை வெளியில வீசும் பொழுது இந்த பாதி எனக்கு தேவைப்படும். ஆகையினால் போகிறே அல்லாஹ்வுக்காக வேண்டி எத்தனையோ தந்தைமார்கள் வீடுகளில் சில உடைத்த பறவைகளை போல முறையை கிடக்கிறாங்க. அவர்களை யாரும் பார்க்கிறதுக்கு இல்லை, அவர்களை யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லை. அவர்களுடைய இறக்கமாக அன்பாக பேசுறதுக்கு யாரும் இல்லை. அவர்கள் வீட்டில வேலைக்காரர்கள் மாதிரி வீட்டை சுத்தமாக்குறது அவங்க தான், வீட்டை கழுவுறது அவங்க தான், டொய்லெட்டை கழுவுறது அவங்க தான், வீட்டுடைய வேலைகளை செய்வது, பேர குழந்தைகளை பார்ப்பது, மருமகளுக்கு வேலை செய்வது அவர்களுடைய பொறுப்பு தான். சகோதரர்களே, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி போங்க, சொல்லுங்க. பாப்பா வாழ்க்கையில கஷ்டமா இருக்குது வாப்பா, நோயா இருக்குது வாப்பா, ஒன்றும் சரி வருதில்லை வாப்பா, அல்லாஹ்வுக்காக வேண்டி துஆ செய்யுங்க வாப்பா, துஆ செய்யுங்க. அந்த துஆவுக்கு அல்லாஹ்விடத்திலே திரை கிடையாது சோதர்களே, அல்லாஹ்விடத்திலே தடை கிடையாது. அந்த வாப்பா குடிக்கிறவராக இருக்கலாம், அந்த வாப்பா பொறாதவராக இருக்கலாம், அந்த வாப்பா ஹராத்த செய்யலாம், பிரச்சனை இல்லை. அந்த துஆவுக்கு அல்லாஹ்விடத்திலே திரை கிடையாது. 7 வானத்தை கிழித்துக் கொண்டு போகும் சோதர்களே. ஆகையினாலே சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி வந்தாரா, சொன்னாரா, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாழ்த்தத்தை என்னை சின்ன பிராயத்திலே கஷ்டத்துடன் ஏழ்மையுடன் வறுமையிலே வளர்த்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களை நான் நல்லா வைத்திருக்கிறேன். பெரிய வீடு, பெரிய வாகனம், டைல்ஸ் முடிச்சிருக்குது, எல்லாம் இருக்குது, நல்லா வைத்திருக்கிறேன். சொன்னாங்களா, இந்த பாருமா என்ன சொல்ல வரல. ஒரு சொன்னாரா, யார சொல்லலாம், அவர்கள் என்னை கஷ்டத்திலே சிரமத்திலே வறுமையிலே வளர்த்தார்கள். ஆனால் இப்போது அவர்களை நான் நல்லா வைத்திருக்கிறேன், பெரிய வீடு, எந்த குறையும் கிடையாது என்று பெருமையாக சொன்னாரா, கம்பீரமாக சொன்னாரா. சகோதரர்களே, நபி சொன்னாங்களா, இல்லை, அந்த துரீது மௌத்தஹுமா வஹுமா யுரீதானி மகாஅகே, அவர்கள் உன்னை பார்த்த நோக்கம் ஏந்த பிள்ளை உலகத்திலே 100 வருஷம் ஆளும், ஏந்த பிள்ளைக்கு நோய் வரக்கூடாது, ஏந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, ஏந்த பிள்ளை நல்லா இருக்கணும். அதனால்தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், எப்பொழுதும் சாப்பிடும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி கடைகளிலே அங்க இங்க சாப்பிட்ட தவிர தாயுடைய கையிலே சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா, அந்த தாய் உங்களுக்கு தருவது சாப்பாடு மட்டும் கிடையாது சோதர்களே, அவர் தருவது துஆவும் சேர்த்து. அவருடைய சாப்பாடிலே துஆ இருக்கும், அவருடைய சாப்பாடிலே அல்லாஹ் அருள் இருக்கும், அந்த சாப்பாடிலே வழக்கத்திற்கும் ஆரோக்கியம் இருக்கும். ஏன் சாப்பிடும் பொழுது எங்க பிள்ளை இதை சாப்பிட்டு நோய் இல்லாமல் வாழணும், எங்க பிள்ளை ஆரோக்கியமா இருக்கணும், எங்க பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று அவர்கள் சாப்பாடை தந்தார்கள். ஆனால் சொன்னாங்களா, வாழ்ந்த துரிது மௌத்தகுமா, நீ பார்க்கிற நோக்கம் அவர்கள் நாளைக்கு மௌத்து, நாளன்னைக்கு மௌத்து, அடுத்த வருஷம் மௌத்து, அடுத்த மாசம் மௌத்து. கொஞ்சாதி சொல்லுவா, என்னங்க உங்க பாப்பா வயசாரியாவி பேச தெரியல, தொழிலத்தை நஜீஸ் பண்றாரு, வீட்டில சுத்தமா இருக்கிறார், இல்லை சும்மா உடம்புறாரு. உங்க உமா அவளை பாருங்க, அவருக்கு சரியா இருக்க தெரியல, எனக்கு அப்படி சொன்னா இப்படி சொன்னா. ஏன்
அவ பாக்குறது ஏன் வயசு மாதிரி தான் என் மாமியும் இருக்கிறது. அவக்கு 25, 30 அவ பார்க்கலாம். என் மாமியும் 30 வயசுமா இருக்கணும். என் மாமியும் 25 வயசு மாதிரி இருக்கணும். என் கூடயே எல்லாத்தையும் செய்யணும் என்று அவ பாப்பா சொன்னாங்களா? வாழ்ந்த புரிந்து மௌத்தாவுமா? நீ பார்க்கிற நோக்கம் அவர்கள் மௌத்தாவுவார்கள். நானும் என் பிள்ளைகளும், நானும் என் மனைவியும், நானும் என் மனைவிய குடும்பமும் என்று பார்த்து அவர்கள் பார்த்ததற்கும் நீ பார்த்ததற்கும் ஒரு போதும் சமமாவாது என்று சொன்னார்களாம். ஆகையால் சோதர்களே, அதனால்தான் தந்தைமார்களுடைய கடமைகளில் ஒன்று அந்த தந்தைமார்களுடைய பேருடன் சேர்த்து யாருடைய பேரையும் சேர்க்கக்கூடாது. ஏன் பேரு கூட? ஏன் தந்தை கணவன் மனைவிட பேர் இல்லை, என் தந்தையுடைய பேர். என்னுடைய மனைவிட பேர் கூட என்னுடைய பேர் இல்லை, அவளுடைய தந்தையுடைய பேர். எடுத்து வளர்க்கும் பிள்ளைகளுக்கு சொல்லணும், சொல்லி வளர்ப்போம். இது பாப்பா, இது சாச்சா, இது பெரியம்மா, இது பாப்பா இல்லை. பாப்பா அந்த பேர் அவருக்கு மட்டும் சொந்தமானது. அந்த பேரை கொண்டு உலகத்திலே யாரையும் நீ அழைக்க கூடாது என்று சொல்லி வளர்ப்போம். தந்தைமார்களுடைய கடமைகளில் அடுத்த சோதர்களே, அவர்களுக்கு மனைவி மௌத்தா போனார், அதாவது தாய் மௌத்தா போனார். இன்னொரு திருமணம் முடிப்பதற்கு எந்த பிள்ளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தடையாக இருக்காதீங்க சகோதரர்களே. இல்ல, சொத்து 10 பேசிரும், சொத்து 20 பேசிரும். அவர் முடிச்சாருன்னா சொத்து எனக்கு வராது. இல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதனுடைய கண்ணியம் அந்தஸ்து அவனுக்கு மனைவி இருக்கும் நிலைமையிலே அவன் மௌத்தா போது. அதிகமான சுவாமிகள் மௌத்தா போகும் பொழுது மனைவி இருக்கும் நிலைமையிலே அவர்கள் மௌத்தா போனார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்களா, ஏன் கொஞ்சாதி மௌத்தாகி 3 நாட்கள் கூட பிற்படுத்த மாட்டேன் இன்னொரு திருமணம் முடிக்காமல். சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மௌத்தி எங்க வரணும்? அல்லாஹ் கேட்டா ரசூலுல்லாஹ்விடத்திலே, யா ரசூலல்லாஹ் உங்க மௌத்தி எங்க வரணும் என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், என் மௌத்தி காபத்துள்ளால, என் மௌத்தி மஸ்ஜிது நபவியில, என் மௌத்தி அப்துல்லால இல்ல. என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை என்னுடைய மனைவி ஆயிஷாவுடைய வழியில தந்துரு. ஆகையினால் சோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி மனைவி மௌத்தா சுன்னத்து, பாவத்துக்கு போகக்கூடாது. உலகம் என்ன சொல்லும், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், குடும்பம் என்ன கதைக்கும். இல்ல, 4 பேர் என்னத்த சொல்லுவாங்க, யார் 4 பேர் அவருக்கே தெரியாது. சோதர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும் பாவம் எல்லா இடத்திலையும் மிகைத்திருக்கும். ஹலாலை செய்ய மக்கள் பயப்படுவார்கள். மனிதர் சந்தித்து சொன்னார், வயசான காலம் கொஞ்சாதி மௌத்தி இப்ப இருக்கிறது, என் மூத்த மகள் கிட்டே. நான் கேட்டேன், ஆச்சார் மகள் நல்லா பாக்குறாமா? சொன்னாரு, நல்லா பாக்குறா, நல்லா வச்சிருக்கிறா, எல்லா ஏற்பாடும் இருக்குது. ஆனால் என் பொஞ்சாதிக்கு சமமாவல்ல. நான் கேட்டேன், மகள் என்ன பரவைக்கிறா? சொன்னாரு, எல்லாம் செய்யறா. ஏன் பொஞ்சாதி காலையில இருக்கிற உடனே தாஜத்துடைய நேரம் ஒரு கோப்பிய தருவா, அதை குடிக்கலன்னா மேலெல்லாம் நடுங்கும். சோதர்களே சொன்னாரு, என் மகள் எழுப்புறது காலையில 6 மணி, 7 மணிக்கு பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிட்டு அவ கோப்பிய தருவார். சோதர்களே சொன்னாரு, வயசான காலம் பேசுவதற்கு, கலைப்பதற்கு, உறவாடுவதற்கு கொஞ்சாது இல்லை.
அந்த குறை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்றார். ஆகையினால் சோதர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி யாருக்கெல்லாம் தாய் தந்தைமார்கள் ஹயாத்துடன் இருக்கிறாங்களோ அவர்களை போய் சந்திங்க, முத்தம் கொடுங்க, நெத்திய முத்தம் கொடுங்க, கால முத்தம் கொடுங்க. அவன் சொல்லுவாரு, பாப்பா மான் கால் மான் போ, இல்ல சொல்லுங்க பாப்பா இந்த காலுக்கு கீழே தான் அல்லாஹ் சொருக்கத்தை வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அவர்களுக்கு என்ன ஆசையோ அவர்களுக்கு சில நேரம் இந்த அடையாளம் போட்ட சாரம் போடணும் ஆசை இருக்கும், சில நேரம் தெய்வனை தூக்கி போய் வரணும் என்ற ஆசை இருக்கும், சில நேரம் அவர்களுக்கு கடலுக்கு போகணும் ஆசை இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் பிறந்தவுடனே சின்ன பிள்ளை, வாலிபம், வயோதிபம், அதற்கு பிறகு திரும்பவும் ஒரு கட்டம் அது சின்ன பிள்ளைகளுடைய பிராயம். தந்தைமார்கள் 60 வயசு 70 வயசு சின்ன பிள்ளைகளை மாதிரி சோதர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி எது ஆசையோ அவர்களுடைய ரூம் சில நேரம் அசிங்கமாக இருக்கும், பழையதாக இருக்கும். எது தேவையோ பெயிண்ட் அடித்து அவர்களுடைய வெற்றி தரவாணி மெத்த பழையவி, புதிய வெற்றி புதிய தரவாணி புதிய மெத்தையை எடுத்து கொடுங்க. சில நேரம் பாத்ரூமுக்கு போட்டது பழைய செருப்பா இருக்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல செருப்பை எடுத்து கொடுங்க சோதரர்களை. பாத்ரூமுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் தேவையா இருக்கும், அது தேவைன்னா அதையும் வாங்கி கொடுங்க. ஆகையினால் சோதரர்களே, தந்தைமார்கள் அதனால்தான் அரபியிலே சொல்லுவார்கள், தந்தையுடைய பெருமதி எப்ப விளங்கும்னா பாப்பா மௌத்தாகி அவரை கபல்ல வைத்துவிட்டு வரும் பொழுதுதான் ஒவ்வொரு பிள்ளைக்கும் விளங்குமா புரியுமா, இந்த கபருக்குள்ளே நான் வைத்தது என்னுடைய பாப்பா இல்லை, என் மேலே என்னை விட அன்பு கொண்டு ஒரு ஜீவனை அவருக்குள்ள வைத்துட்டு வர்றது. சில வீடுகளில் பாப்பா நோயாளி, அவருக்கு சுகர் பிரஷர் நோயாளி எல்லாம் இருக்கும், தட்டுவாரு ஏற்றுவாரு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த சத்தம் இல்லா போனால்தான் சோதர்களே அதனுடைய பெருமதியும் அருமையும் அந்த வீடுகளுக்குள்ளே விளங்கும். ஆகையால் சோதர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் பொருத்தம் தந்தையுடைய பொருத்தத்தில், அல்லாஹ் கோபம் தந்தையுடைய கோபத்தில். எனவே தந்தையை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வாசல்